அன்னை காமாட்சி எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் புரியும் திருத்தலமான காஞ்சிபுரம் பெரும் சிறப்புகளை கொண்டது. இந்த கோவிலின் சிறப்புகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அகிலங்கள் அனைத்திலும் அருளாட்சி செய்யும் அம்மன் தன் திருவிழி பார்வையினால் தன்னை நாடி வந்த அடியார்களின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி அருள்பவள் அன்னை காமாட்சி. காம என்றால் அன்பு, கருணை. அட்சை என்றால் கண். எனவே காமாட்சி என்றால் கருணையும் அன்பும் நிறைந்த கண்களை உடையவள் என்று பொருள். அன்னை காமாட்சி பராசக்தி தேவியின் அருள் நிறைந்து விளங்கும் முக்கிய திருத்தலங்கள் 3. அவை காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி திருக்கோயில்கள். காஞ்சி காமாட்சி அன்னை ஆலயம் தனி சிறப்பு பெற்று விளங்குகின்றது. 51 சக்தி பீடங்களுள் காமகோடி பீடம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் முக்கிய இடம் வகிக்கிறது. ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியின் பூரண பிம்ப சுரூபிணியாக திகழ்வது அருள்மிகு அன்னை காஞ்சி காமாட்சியின் மூல விக்கிரகம் ஒன்றுதான். அன்னை காமாட்சி கலைமகளையும் சரஸ்வதி திருமகளையும் லக்ஷ்மி தன் இரு கண்களாக கொண்டவள். அன்னை காமாட்சி தேவி எழுந்தருளிய சம்பவம் ஒரு ஆற்றல் மிக்க வரலாறாக இருக்கிறது. ஒரு காலத்தில் பந்தகாசுரன் என்ற ஓர் அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் மிக கடுமையான தவங்களை மேற்கொண்டு பிரம்ம தேவரிடமிருந்து அரிய பல வரங்களை பெற்றிருந்தான். அந்த வரங்கள் அளித்த சக்தியாலும் ஆணவத்தாலும் அவன் உலகங்களையும் கைப்பற்றி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பலவித துன்பங்களை உண்டாக்கி வந்தான். பந்தகாசுரனின் கொடுமைகள் நாள்தோறும் அதிகமாகி வந்ததால் அதிக துன்பமுற்ற தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று தங்கள் துன்பத்தை கூறி முறையிட்டார்கள். பிரம்மனிடம் வரங்களை பெற்றதால் பந்தகாசுரன் மிகுந்த வலிமை பெற்றிருப்பதை உணர்ந்த சிவபெருமான் அந்த பந்தகாசுரனை அழிக்கும் ஆற்றல் அன்னை பராசக்தி தேவிக்குத்தான் உள்ளது என்று கூறி அவர்களை பராசக்தியிடம் அனுப்பி வைத்தார். அன்னை பராசக்தி தேவி காமகோட்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் கிளி வடிவம் கொண்டு ஒரு செண்பக மரத்தில் அமர்ந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்து கொண்டிருந்தாள். தேவர்களும் முனிவர்களும் அன்னை இருக்கும் இடத்துக்கு வந்து அவளை வழிபட்டு தங்கள் துயரங்களை கூறினார்கள். பந்தகாசுரனை கொன்று அவர்களின் துயரத்தை தீர்ப்பதாக உறுதியளித்தாள். அத்தருணம் பந்தகாசுரன் கைலாயத்தில் ஒரு இருண்ட குகையினுள்ளே ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை அறிந்து அவனை கொல்ல அதுவே தருணம் என்று முடிவு செய்து அன்னை 18 கரங்களில் 18 வகையான ஆயுதங்களை தாங்கிய பைரவ ரூபிணியாக உக்கிர உருவம் கொண்டாள். பந்தகாசுரனின் கழுத்தில் ஒரு பாதத்தையும் மார்பில் ஒரு பாதத்தையும் வைத்து அவனது தலையை அறுத்து ஒரு கையில் தூக்கி பிடித்தபடி காஞ்சிபுரம் வந்தடைந்தாள். உக்கிர கோபரூபத்தில் வந்த அன்னையை கண்ட தேவர்களும் முனிவர்களும் பயத்தில் நடுங்கி மயங்கி வீழ்ந்தனர். அவர்களின் பயத்தை போக்க விரும்பிய அன்னை உடனே அழகிய பட்டாடை அணிந்த சிறு பெண்ணின் உருவத்தில் புன்னகை தவழும் முகத்துடன் அவர்களுக்கு காட்சியளித்தாள். அத்தரிசனம் கண்டு மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்த தேவர்களும் முனிவர்களும் அவளை பலவாறு போற்றி புகழ்ந்து மகிழ்ந்தார்கள். அப்போது அன்னை அவர்களை பார்த்து அந்த இடத்தில் ஒரு பள்ளம் தோண்டுமாறும் பந்தகாசுரனை அந்த பள்ளத்தில் இட்டு புதைத்த இடத்தில் வெற்றி தூண் ஒன்றை நிறுவுமாறும் கூறினாள். அன்னையின் கட்டளைப்படி தேவர்களும் அந்த இடத்தில் ஒரு பள்ளம் தோண்டிய போது மல்லகன் என்ற கொடிய அரக்கன் அங்கே மறைந்திருப்பதை கண்டார்கள். அந்த அரக்கனை அழித்து தங்களை காக்கும்படி மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார்கள். தேவர்களின் கோரிக்கையை ஏற்ற மகாவிஷ்ணு மல்லகனுடன் போரிட்டார். ஆனாலும் மல்லகனின் உடலிலிருந்து வெளியாகும் ஒவ்வொரு துளி இரத்தமும் ஒரு அரக்கனாக உருமாறி போர் புரிந்தது. இதனால் அங்கே மாபெரும் அரக்கர் படை உருவாகி மகாவிஷ்ணுவுடன் கடுமையான போர் புரிந்தார்கள். அரக்கனின் உடலிலிருந்து வெளிவரும் இரத்த துளிகள் ஒவ்வொன்றும் அரக்கனாக உருவெடுப்பதை கண்ட மகாவிஷ்ணு தம் உதவிக்கு சிவபெருமானை அழைத்தார். சிவபெருமான் போர்க்களத்தில் ருத்ரமூர்த்தியாக அங்கே வந்தார். அவர் 2 பூதங்களை உருவாக்கி மல்லகனின் உடலில் இருந்து வெளிவரும் இரத்த துளிகள் எல்லாவற்றையும் பூமியில் விழாதபடி குடிக்கும்படி கட்டளையிட்டார். பூதங்கள் அப்படியே செய்தன. இவ்வாறு மேலும் அரக்கர்கள் தோன்றாமல் தடுத்ததும் மகாவிஷ்ணு தம் சக்கராயுதத்தால் அந்த அரக்கனை அழித்தார். அதன்பின் அன்னையின் கட்டளைப்படி பந்தகாசுரனை புதைத்த இடத்திற்கு அருகில்
24 தூண்களை நிறுவி காயத்ரி மண்டபம் அமைத்து அந்த மண்டபத்தினுள்ளே அழகிய பீடம் அமைத்து அன்னையின் உருவம் ஒன்றை செய்து வைத்து வணங்கினார்கள். பின்னர் கதவை மூடிவிட்டு வெளியில் இருந்து அன்னையை துதித்து கொண்டிருந்தார்கள். மறுநாள் அதிகாலை சூரிய உதய வேளையில் மிகுந்த பயபக்தியுடன் அவர்கள் அந்த கதவை திறந்தார்கள். அங்கே அவர்கள் கண்ட அற்புதமான காட்சி மெய் சிலிர்த்து மகிழ்ந்து நின்றார்கள். ஆம், அந்த காயத்ரி மண்டபத்தின் நடுவில் அவர்கள் நிறுவிய சிலை உருவத்துக்கு பதிலாக அன்னை காமாட்சி தேவி அழகிய திருக்கோலத்தில் காட்சியளித்தாள். அந்த நன்னாள் பங்குனி மாதம் கிருஷ்ண பட்சத்தில் பிரதமை திதியும் பூர நட்சத்திரமும் கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நாளாகும். எல்லையில்லா கருணை வடிவம் கொண்ட ராஜராஜேஸ்வரியாக காமாட்சி அன்னை காட்சியளித்தாள். அந்த காயத்ரி மண்டபத்தின் நடுவில் அன்னை தென்கிழக்காக 4 கரங்களுடன் பத்மாசன கோலத்தில் காட்சியளித்தாள். அவளது 4 திருக்கரங்களில் பாசம், அங்குசம், மலர், அம்பு, கரும்பு முதலியன காணப்பட்டன. அன்னையின் அழகையும் கருணையும் கண்டு பக்தி பரவசமாகி மகிழ்ந்த தேவர்களும் முனிவர்களும் அன்னையை நோக்கி அங்கேயே அமர்ந்து உலகம் வாழ அருள் புரியுமாறு வேண்டிக் கொண்டார்கள். அவர்களின் பிரார்த்தனையை ஏற்ற அன்னை காமாட்சி 24 தூண்களால் ஆன அந்த காயத்ரி மண்டபத்தின் மத்தியில் அழகிய பீடத்தில் அமர்ந்து அருள் செய்கிறாள். அன்னை காமாட்சி திருக்கோயில் காஞ்சிபுரத்தின் மையப்பகுதியில் 5 நிலைகளை கொண்ட அழகிய ராஜகோபுரத்துடன் கண்களையும் உள்ளத்தையும் கவரும் வகையில் அழகிய கம்பீரமான ஆலயமாக எழுந்து நிற்கிறது. அன்னை காமாட்சி திருக்கோயிலில் ஸ்தூலம், சூட்சமம், காரணம் எனும் 3 வகை வடிவிலும் அமைந்து அருள் புரிகிறாள். காமாட்சி அன்னைக்கு மகாதேவி, திரிபுர சுந்தரி, ராஜராஜேஸ்வரி, காமேஸ்வரி, லலிதா, ஸ்ரீ சக்கர நாயகி என்னும் திருப்பெயர்களும் உண்டு. காஞ்சிபுரம் திருத்தலத்தில் உள்ள எல்லா சிவாலயங்களிலும் காமாட்சி அம்பாளே மூலவர் அம்பாளாக விளங்குகிறாள். இதனால் காஞ்சிபுரத்தில் உள்ள சிவ ஆலயங்களில் அம்பாளுக்கு தனி சன்னதி இருப்பதில்லை. அம்பாளின் உற்சவ மூர்த்திகள் மட்டுமே எல்லா சிவபெருமானின் ஆலயங்களிலும் உற்சவ மூர்த்திகள் மட்டுமே காட்சியளிக்கின்றன. மூல மூர்த்தியான காமகோடி காமாட்சியின் இடது பக்கத்தில் வடதிசை நோக்கியவாறு அரூப லட்சுமியாகி அஞ்சன காமாட்சி காட்சியளிக்கிறாள். இது அன்னையின் சூட்சம வடிவமாகும். இந்த அன்னைக்கு வடிவம் கிடையாது. ஆனால் இவளது மேனியில் தடவப்படும் அர்ச்சனை குங்குமத்தின் மகிமையால் இவள் ஒரு அழகிய வடிவத்தை பெறுகிறாள். அந்த அஞ்சன காமாட்சி தவம் புரியும் கோலத்தில் காட்சியளிக்கின்றாள். 70 கிலோ தங்கத்தில் கருவறை விமானம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்பது பழமொழி. ஏராளமான புண்ணியம் தரும் கோவில்களை தன்னகத்தே கொண்ட இந்த நகருக்கு தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். இங்கு தனி கோயிலில் பராசக்தியாய் எழுந்தருளி இருக்கும் உமைக்கு காமாட்சி என பெயர். இத்திருக்கோவில் உலக பிரசித்தி பெற்றதாகும். காஞ்சிபுரத்தில் எண்ணற்ற சிவாலயங்கள் இருந்தாலும் எந்த கோவிலிலுமே அம்மன் மூலஸ்தான சந்நிதி கிடையாது. காஞ்சியில் காமாட்சி அம்மாள் தவக்கோலத்தில் இருப்பதால் தான் இங்கிருக்கும் சிவன் கோவில்களில் அம்பாளுக்கு தனி சந்நிதி கிடையாது என கூறுவர். 70 கிலோ தங்கம் கொண்ட காமாட்சி மூலஸ்தான கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் சிரமமின்றி சாமி கும்பிட கோவிலை சுற்றி பிரகார மண்டபங்கள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. கோவிலில் உள்ள ஆதிசங்கரர் மண்டபம் முழுவதும் கருங்கற்களால் ஆனது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக உள்ள இத்திருக்கோவிலில் கல்வர் பெருமாள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. காமாட்சி அம்மன் கோயில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சக்தி தலமாகும். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி என்ற சொல்லாடல் இம்முப்பெரும் சக்தி வடிவங்களை குறிப்பிட்டு சொல்லும். அதிலும் சக்திக்கான தனிப்பட்ட கோயிலாகும். இக்கோவிலில் காமாட்சி அம்மன் 2 காலையும் மடித்து பத்மாசன யோக நிலையில் அமர்ந்திருப்பது மிக சிறப்பானதொரு அம்சமாகும். அவரது ஒரு கையில் கரும்பு வில்லினையும் தாமரை மற்றும் கிளியினை இன்னொரு கையில் கொண்டுள்ளார். தந்திர சூடாமணியின்படி இது 51 சக்தி பீடங்களில் தேவியின் இடுப்பு எலும்பு விழுந்த சக்தி பீடமாகும். இக்கோவிலில் மகா சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழ்கிறது. ஆதிசங்கரால் 8ஆம் நூற்றாண்டில் இக்கோவிலில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மிகவும் உக்கிரமாக இருந்த காளி அன்னையை சாந்தமான காமாட்சியாக ஆதிசங்கரர் சாந்தப்படுத்தினார். அயோத்தியின் தசரத சக்கரவர்த்தி இத்திருக்கோவிலில்
புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். இது மார்க்கண்டேய புராணத்தில் உள்ள தகவல் ஆகும். காமாட்சியின் பிரகாசமான முகத்தை தீர்க்கமாக தரிசிப்பவர்களுக்கு அம்மனின் கண்கள் சிமிட்டுவது போன்றதான உணர்வினை ஏற்படுத்துமாம். கோயிலின் உள்ளே பிரகாரங்களும் தெப்பக்குளமும் 100 கால் மண்டபமும் உள்ளன. இந்த காமாட்சி அம்மன் கோவில் பக்கத்துலேயே ஆதி காமாட்சி கோயில் இருந்ததுங்க. அந்த வீடியோவும் இதில் நான் போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஆதி காமாட்சிக்கு தீபார்த்தனை செய்வாங்க. அது நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஆதி காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் போனோம்னா ஆதி காமாட்சி முருகர் கோயில் எல்லாமே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா